பசுமையான காட்டினருகிலிருந்த மரக்கிளையில் ஒரு ஜோடி பறவைகள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தன. மழை வரும் நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்குள் நல்ல உறுதியான மரமாக பார்த்து நாம் ஒரு கூட்டை கட்டணும். அன்புள்ள மனைவியே, ஆரோ குளமோ அருகில் இருந்தால் நன்றாக இருக்கும். அவங்க பேசுவதை கேட்ட ஒரு பறவை அவர்கள் அருகில் வந்து, ஆற்றங்கரையில் நிறைய மரங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்று உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும். நன்றி சகோதரி என்று சொன்ன பறவைகள் மழை வருவதற்குள் பாதுகாப்பான ஒரு மரத்தை தேடி பார்த்தாக வேண்டுமென காட்டினுள் சென்றனர். காட்டில் பறந்து திரிந்த பறவைகள் ஆற்றின் கரையோரம் இருந்த ஒரு மரத்தை கண்டனர். அதன் கிளையில் அமர்ந்த ஜோடி பறவைகள் மரத்திடம் பேச ஆரம்பித்தது. அன்புள்ள மரமே, மழைக்காலம் தொடங்கும் முன் நாங்கள் ஒரு கூடு கட்ட வேண்டும். அதை உங்கள் கிளைகளில் கட்டிக்கொள்ளலாமா? என் கிளைகளில் நீங்கள் கூடு கட்ட என்னால் அனுமதிக்க முடியாது. எல்லோருக்கும் உதவியாக வாழும் முதிர்ந்த கனிவான மரமே, எங்களுக்கு வேறு நல்ல இடம் கிடைக்கவில்லை. நீங்கள்தான் எங்களுக்கு உதவ வேண்டும். ஏற்கனவே என் முடிவை நான் சொல்லிவிட்டேனே. நீங்கள் வேறொரு மரத்தை தேடி போங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. உங்கள் திமிரால் உதவிக்கு கெஞ்சும் எங்களை அவமதிக்கிறீர்கள். ஒரு நாள் நீங்கள் கீழே முறிந்து விடுவீர்கள். மரம் பதிலளிக்கும் முன், போங்கப்பா, நீங்களும் உங்கள் ஈகோவும் என்று கோபித்த பறவைகள் பறந்து சென்றன. பறவைகள் மேலும் பறந்து காட்டின் மறுபக்கம் சென்றன. அங்கு தகுந்த மற்றொரு மரத்தைக் கண்டனர். இந்த மரம் பார்ப்பதற்கு வலுவாகவும் கனிவாகவும் தெரிகிறது. இதனிடம் கூடு கட்ட அனுமதி கேட்டு பார்ப்போம். இந்த மரம் நம் கூட்டை கட்டிக்கொள்ள அனுமதிக்கும் என நம்புகிறேன். அன்புள்ள மரமே, உங்கள் கிளைகளில் நாங்கள் கூடு கட்டலாமா? நிச்சயமாக என் கிளைகள் வலிமையானவை. மழையின் போது உங்களை பாதுகாக்கும். என் தனிமை நீங்கி உங்கள் துணை எனக்கும் சந்தோஷத்தை தரும். பறவைகள் மகிழ்ச்சியுடன் மரத்தில் கூடு கட்டி பாதுகாப்பாகவும் வசதியாகவும் வாழ்ந்தன. நாட்கள் சென்றன. ஒரு நாள் காலை மழை பெய்ய ஆரம்பித்தது. நேரம் செல்ல செல்ல மழை வலுக்க ஆரம்பித்தது. பெரிய இடியுடன் மழை பெய்தது. பின்னிரவில்தான் மழை நின்றது. மறுநாள் காலை பறவைகள் உணவு தேடி ஆற்றின் மீது பறந்து சென்றபோது மரம் ஒன்று ஆற்றில் மிதந்து கொண்டிருந்தது. பறவைகள் ஆற்றின் அருகில் சென்று பார்த்தபோதுதான் ஆற்றில் மிதந்த மரம்தான் சில நாட்களுக்கு முன் நாம் கூடுகட்ட அனுமதிக்காத மரம் என உணர்ந்தனர். உடனே பறவைகள் மரத்தை பார்த்து, நீங்கள் எங்களை உங்கள் கிளைகளில் கூடுகட்ட அனுமதிக்கவில்லை அல்லவா? அப்போதே நாங்கள் உங்களை சபித்தோம். அது இன்று நடந்துவிட்டது. இந்த நிலைமை உங்களுக்கு தேவைதானா? எனது அன்புள்ள பறவைகளே, நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டீர்கள். இது நடக்கும் என்று எனக்கு முன்பே தெரியும். என் வேர்கள் பலவீனமாக இருந்தன. மழைக்கும் காற்றுக்கும் என்னால் தாக்கு பிடிக்க முடியாது. அப்படியானால் எங்களை ஏன் கூடு கட்ட அனுமதிக்கவில்லை? உங்களை என் கிளையில் கூடுகட்ட நான் அனுமதித்திருந்தால் நீங்கள் பிழைத்திருக்க மாட்டீர்கள். வரப்போகும் ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றவே நான் உங்களை அனுமதிக்கவில்லை. எங்களை மன்னிச்சு விடுங்க. நாங்க ரொம்ப அற்பமா உங்களிடம் நடந்துகிட்டோம். பரவாயில்லை. நீங்கள் பாதுகாப்பாக இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மரம் ஆற்று வெள்ளத்தில் மிதந்து செல்ல பறவைகள் கவலையுடன் தங்கள் இருப்பிடத்தை நோக்கி பறந்தன. தங்கள் இருப்பிடத்தை அடைந்தபோதும் பறவைகளின் மனது கனத்தது. இனி யாராவது இல்லை என்று சொன்னாலோ அல்லது நிராகரித்தாலோ அது நம் நலனுக்காக கூட இருக்கலாம் என நினைப்பதுதான் நல்லது என தங்களுக்குள் பேசிக்கொண்டன. Hello, if you like it, please subscribe. Thank you for watching Surya eHub.